அடியில வந்து ஒரு பெரிய ஆலமரத்தை பார்க்கும். இந்த ஆலமரத்தை பார்த்து எவ்வளவு வருஷ கணக்கா இது வந்து இதோட விருதுகளை போட்டுன்னு பாருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, அந்த ஆலமரத்துக்கு இருக்க பக்கத்துல என்ன ஞாபகம் வருது? எனக்குலாம் என்னோட சின்ன வயசுல உள்ள ஞாபகம் தான் வருது. அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் நான். இந்த ஆலமரத்துல இந்த விழுது இருக்கு தெரியுமா? விழுது, இந்த விழுது வந்து இப்படி பிடிச்சிட்டு கொஞ்ச நாட்டு கடை இப்படி பிடிச்சு இந்த ஆலமரத்துல இப்படி போலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி என்ஜாய் யாரெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஜாலியா இருக்கு, நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. செம ஃபன்னா இருக்கு. இந்த மாதிரி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கீங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முன்னாடி ஏடா இதில் தொங்கிடுவீலாக்கும் கிழிச்சிய பாப்பமா தொங்கிக்கிடே மாட்டிய. அதுல இந்த ஊருக்கு இந்த இருக்கு பாரு ஒரு சின்ன தவளை. இந்த தவளை தொங்கிருமாக்கும். சரி பார்ப்போம். 1 2 3 கோ. இது தவளை திறக்குதுல. ஏப்ப என்ன பண்ற? உங்க சொந்தக்காரங்க கூட போய் உட்காந்துட்டியா? ஆமா எல்லாமே உங்க பாட்டி தாத்தா மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? செமையா இருக்கு. வாழக்கெல்லாம் வர முடியாது. என்ன தர்ஷினி ஒரு வழியா உன் இனத்தோட போய் சேர்ந்துட்டு போலுக்க. ஆமா ஆமா நீனும் அந்த ஒட்டகம் தானே ஒரே வளர்த்தியா இருக்கீங்க. அவ்வளோதான் கரெக்டாக இருக்குல்ல உங்க இனம். அங்கே ஒரு வேற லெவல். தைரியமா உட்காந்து அவன் ஸ்டில்ல பாரு.